2020 நெய்வேலியில விஜய் அவர்கள் மாஸ்டர் பட ஷூட்டிங்ல இருக்கும்போது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அஃபிஷியல்ஸ் அவர கொஸ்டின் பண்றதுக்காக கூப்ட்டுட்டு போறாங்க. ஷூட்டிங்கும் டெம்பரவரியா நிறுத்தப்படுது. அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம், விஜய் அவர்கள் ஒரு வேன் மேல ஏறி நின்னு, ஹாய் சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தார். பட் அந்த நேரத்துல யாருக்குமே தெரியாது, அந்த செல்ஃபி, அந்த இமேஜ், அந்த மொமெண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான சிம்பலா மாறப்போகுதுன்னு. நெறைய வருஷங்கள் கடந்துருச்சு. விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்தாரு. எலக்ஷன் கேம்பெயினிங் பண்ணார். நெறைய ரோட் ஷோ எலக்ஷன்ல நடந்தது. இன்னைக்கு ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டரா கூட ஜோசப் விஜய் அவர்கள் ஆகிட்டார். ஆனா, அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறல. அந்த வேன். மறுபடியும் அந்த வேன், மறுபடியும் அந்த விஜய். இது ஜஸ்ட் அவருடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள பண்றாருன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் அவர நெனச்சிருந்தா, திருச்சில ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்கலாம். இல்ல ஒரு பெரிய கன்வென்ஷன் ஹால்ல இந்த மீட்டிங்க நடத்திருக்கலாம். ஏன் ஒரு பெரிய மாநாடு போட்டு கூட கூட்டத்த கூட்டியிருக்கலாம். ஆனா ஏன் இன்னும் அந்த இமேஜ் திரும்ப திரும்ப வருது? ஏன் திரும்ப அந்த வேன்? இங்க த ரியல் கொஸ்டின் இஸ் மச் பிக்கர். எப்படி விஜய் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல்ல நுழைஞ்சு, ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 2 பெரிய எஸ்டாபிளிஷ்ட் கட்சிகள ஒரு உலுக்கு உலுக்கி ஒரு பலமான சக்தியா மாறுனாரு. அது ஜஸ்ட் சினிமா கவர்ச்சியால நடந்ததா? இல்ல ரசிகர்களோட பவரா? இல்ல ஆல்ரெடி இருந்த கட்சிகள் மேல இருந்த வெறுப்புனாலயா? இல்ல இந்த ஜெனரேஷன் ஒரு சேஞ்ச எதிர்பார்த்ததுனால நடந்ததா? ஆர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரைட் மொமெண்ட்ல நடந்த சோசியல் சேஞ்சா? இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயத்த நம்ம டீப்பா புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணணும். வை வாஸ் தமிழ்நாடு ரெடி ஃபார் விஜய்? இப்போ 2026 எலக்ஷன் ரிசல்ட்ட திரும்பி பார்த்தா, ஒரு விஷயம் நமக்கு கிளியரா புரியும். நெறைய பேர் சர்ப்ரைஸ் ஆனாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் ஆர் டிவி டிபேட்ஸ் மட்டும் இல்லாம, பல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கூட என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா, பல வருஷமா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னா ஒரு ஃபெமிலியர் பேட்டர்ன் இருந்தது. கவர்ன்மென்ட் மாறும், லீடர்ஸ் மாறுவாங்க. ஆனா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பெருசா மாறாது. அதனால தான் விஜயும், டிவிகேவும் இவ்ளோ வேகமா ரைஸ் ஆனது நெறைய பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. எலக்ஷன் முடிஞ்சதும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்தது. சில பேர் இது சினிமா கவர்ச்சின்னு சொன்னாங்க. சில பேர் இது ஜஸ்ட் ஃபேன் பவர். இன்னும் பல பேர் சோஷியல் மீடியா தான், Instagram தான் முக்கியமான காரணம்னு சொன்னாங்க. பட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி சில கேள்விகள கேட்கணும். முதல்ல ஏன் மக்கள் ஒரு மாற்றத்த தேடினாங்க? ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு. பிகாஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஏதோ வானத்துல இருந்துலாம் குதிக்க மாட்டாங்க. எந்த லீடரா இருந்தாலும், எவ்ளோ பாப்புலரா இருந்தாலும், சொசைட்டி அவங்கள அக்செப்ட் பண்ண ரெடியா இல்லன்னா, அவங்களால சக்சஸ் ஆக முடியாது. ஸோ விஜய் அவர்கள் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்ற கேள்விய கேட்காம, ஃபர்ஸ்ட் ஏன் நெறைய மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டாங்கன்னு கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மெயின் டிஸ்கஷனுக்கு போகுறதுக்கு முன்னாடி, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இனி வரும். விஜய் அவர்கள் எப்படி பாலிடிக்ஸ்ல சக்சஸ் ஆனார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் உடனே குடுப்பாங்க. சினிமா கவர்ச்சி. எஸ், நெறைய பேர் ரிசல்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னது, இதெல்லாம் சிம்பிள் தான். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார். அதனால தான் ஜெயிச்சார் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது இது ஒரு ரீசனபிளா தான் தெரியும். ஏன்னா விஜய் தமிழ்நாடோடைய சூப்பர் ஸ்டார். சவுத் இண்டியன் சினிமாவோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார். அவருக்குன்னு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ். அவரோட படம் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஸோ நேச்சுரலா அவருக்கு பொலிட்டிக்கல் சக்சஸ் அப்படின்றது சினிமாவால தான் வந்துச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எலக்ஷன்ல வின் பண்ண சினிமா மட்டுமே போதும்னா, ஏன் மத்த பெரிய ஆக்டர்ஸ்லாம் அரசியல்ல ஜெயிக்கல? தமிழ்நாடு நெறைய பாப்புலர் ஸ்டார்ஸ உருவாக்கியிருக்கு தானே! அவங்களுக்கும் கூட்டம் வந்துச்சு. ஃபேன் பேஸ் இருக்கு. பட் அவங்கலாம் அரசியல்ல எதுவுமே அச்சீவ் பண்ணலையே! தமிழ்நாடுன்னு இல்லாம வேற ஸ்டேட்ஸ் நீங்க இந்தியால எடுத்துக்கிட்டா கூட, சில ஆக்டர் ஜெயிச்சாங்க. சிலர் தோத்துட்டாங்க. ஸோ கிளியர்லி புகழ்ச்சி மட்டுமே போதாது. அவங்க பாப்புலாரிட்டி ஹெல்ப் பண்ணும். அவங்க ரெகக்னிஷன் ஹெல்ப் பண்ணும். பட் அது ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் பவர குடுக்காது. ஸோ சினிமா கவர்ச்சினால ஒருத்தர் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்றது பிகம்ஸ் பேஸ்லெஸ். ஏன்னா, சினிமா நமக்கு விஜய் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அத வச்சு மக்கள் விஜய் சூஸ் பண்ணாங்கன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. தோஸ் ஆர் 2 டிஃபரண்ட் திங்ஸ். சினிமாவால ஒரு ஃபேஸ ஃபெமிலியர் ஆக்க முடியும். பட் அந்த ஃபெமிலியாரிட்டி நம்பிக்கைய கேரண்டி பண்ண முடியாது. இட் டசன்ட் கேரண்டி ஓட்ஸ். அண்ட் சினிமா அரசியல் வெற்றிய கேரண்டி பண்ணாது. ஸோ சினிமா விஜய் அவர்களோட வெற்றிக்கு ஹெல்ப் பண்ணுச்சான்னு கேட்காம, வேற ஒரு கேள்வி இங்க கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சினிமா விஜய் அவர்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன குடுத்துச்சு? அதே நேரத்துல சினிமா அவருக்கு ஒருபோதும் கொடுக்க முடியாத விஷயம் என்ன? சினிமா விஜய் அவர்களுக்கு என்ன எக்ஸாக்ட்டா குடுத்தது? ஃபர்ஸ்ட் விஷயம் விசிபிலிட்டி. பாலிடிக்ஸ்க்குலாம் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் தமிழ்நாட்டுல ஒரு ரொம்பவே ஃபெமிலியரான முகம்.
ஒரு புது அரசியல் கட்சி மக்கள் கிட்ட ரீச் ஆகுறதுக்கு, இன்ட்ரோடியூஸ் ஆகுறதுக்கு பல வருஷம் ஆகும். அவங்க லீடர் யாரு? அவங்க கொள்கை என்ன? அவங்கள நம்பலாமா? இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கவே டைம் எடுக்கும். இதெல்லாம் நெறைய பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஒரு கனவாவே இருக்கும்போது, விஜய்க்கு திஸ் வாஸ் அன் அட்வான்டேஜ். மக்களுக்கு அவர ஆல்ரெடி தெரியும். டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், ஊருக்கு ஊர் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஜெனரேஷன் நோஸ் ஹிம். சினிமா அந்த வேலைய முன்னாடியே பண்ணிடுச்சு. பட் இந்த விசிபிலிட்டி மட்டுமே போதாது. 2வது விஷயம் சினிமா விஜய் அவர்களுக்கு குடுத்தது எமோஷனல் கனெக்ஷன். பல வருஷமா விஜய் அவர்களோட படத்த பார்த்து தான் மக்கள் வளர்ந்தாங்க. சில பேர் அவர சைல்ட் ஆக்டரா பார்த்திருப்பாங்க. சில பேர் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா, சில பேர் மாஸ் ஹீரோவா விஜய பார்த்திருப்பாங்க. இங்க மக்களுக்கு அவரோட படத்த வந்துட்டு புடிச்சதா, புடிக்கலையா அப்படின்றது பாயிண்ட் இல்ல. த பாயிண்ட் இஸ் ஃபெமிலியாரிட்டி. மக்களுக்கு அவர ஆல்ரெடி தெரியுன்ற ஒரு ஃபீலிங். அண்ட் பாலிடிக்ஸ்ல இந்த ஃபெமிலியாரிட்டி தான் ரொம்பவே முக்கியம். பட் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் ஆர்கனைசேஷன், ஃபேன் கிளப்ஸ், விஜய் மக்கள் இயக்கம். நெறைய பேரு ஃபேன் கிளப்னா ஏதோ மூவி ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் தான் நெனைக்கிறாங்க. பட் தமிழ்நாடு ஃபேன் கிளப்ஸ் ஹேவ் ஹிஸ்டாரிக்கலி பீன் மச் மோர் தென் தட். அவங்க இவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, லோக்கல் லீடர்ஷிப் கிரியேட் பண்ணுவாங்க. தே பில்ட் நெட்வொர்க்ஸ் தட் கேன் சர்வைவ் ஃபார் இயர்ஸ். ஸோ இதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண முடியாது. பல வருஷம் எடுக்கும். விஜய் அவர்கள் ஃபார்மலி பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகும்போது, இந்த பெரிய நெட்வொர்க் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் ஆல்ரெடி ஸ்டேட் ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ சினிமா அவருக்கு ஓட்ட வாங்கி குடுக்கல. பட் ஒரு ஸ்ட்ரக்சர் அது வந்துட்டு குடுத்துச்சு. அண்ட் தென் தேர் இஸ் சிம்பாலிசம். பாலிடிக்ஸ்னா ஜஸ்ட் பாலிசிஸ் ஆர் ஸ்பீச்சஸ் மட்டும் இல்ல. அந்த இமேஜ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். 2020 நெய்வேலி இன்சிடென்ட்ட யோசிச்சு பாருங்க. ஒரு கிரவுட் சேருது. விஜய் வேன் மேல ஏறி ஒரு செல்ஃபி எடுக்குறாரு. அந்த நேரத்துல அது வெறும் ஃபோட்டோ தான். ஆனா வருஷங்கள் கழிச்சு பார்த்தா, அந்த இமேஜ் மறுபடியும் வருது. அந்த வேன் விஜய் கூட ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. நாட் பிகாஸ் அ வேன் ஹேஸ் சம் மேஜிக்கல் பவர். மக்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன வந்துட்டு அது வந்துட்டு குடுக்கும். ஆயிரக்கணக்கான சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு காமன் பொலிட்டிக்கல் இமேஜினேஷன குடுக்கும். ஸோ எஸ், விஜய் அவர்களுக்கு சினிமா விசிபிலிட்டிய குடுத்துச்சு. எமோஷனல் கனெக்ஷன, ஃபேன் நெட்வொர்க்க, சில சிம்பிள்ஸ குடுத்திருக்கு. தீஸ் ஆர் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ரிசோர்ஸஸ். பட் இது மட்டுமே இந்த எலக்ஷன் ரிசல்ட்ஸ எக்ஸ்பிளைன் பண்ண போதாது. பிகாஸ் லட்சக்கணக்கான மக்கள் எனக்கு ஒரு முகத்த தெரியுன்றதுனால மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இன்னும் வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் வி நீட் டூ லுக் பியாண்ட் சினிமா. ஒரு சில விஷயத்த சினிமா குடுத்திருந்தாலும், அது ஆட்டோமேட்டிக்கா ஓட்டா மாறாது. இத புரிஞ்சுக்க விஜய் அவர்கள தாண்டி தமிழ்நாட கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஒரு புது ஜெனரேஷன் வோட்டர்ஸ் வந்துட்டு உருவாகுறாங்க. அண்ட் இந்த ஜெனரேஷன் இன்க்ளூடிங் மீ ஒரு டிஃபரண்ட் வேர்ல்ட்ல வந்துட்டு வாழ்ந்தோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ், சோஷியல் மீடியா, இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன், ஃபுட் டெலிவரி ஆப்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே சீக்கிரமா நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆப்வியஸ்லி பாலிடிக்ஸ் அப்படின்றது ஃபுட் ஆர்டர் பண்றது மாதிரி கிடையாது. கவர்மெண்ட்டாலயும் ஓவர் நைட்ல எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியாது. பட் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது அவங்கள சுத்தி இருக்கிற உலகத்தினால வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பழைய கட்சிலாம் ஜஸ்ட் வரலாறையே பேசிட்டு இருப்பாங்க. பழைய ஸ்ட்ரகிள்ஸ், பழைய அச்சீவ்மென்ட்ஸ், லாங் டெர்ம் விஷன்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாலிடிக்ஸ வேற ஆங்கிள்ல வந்துட்டு பார்க்குறாங்க. அவங்க கேட்கிற கேள்வியே வேற. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் ரைட் நவ்? எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? என்னோட எக்ஸ்பென்சஸ் சமாளிக்க முடியுமா? என் ஃப்யூச்சர் செக்யூரா இருக்கா? கவர்மெண்ட் என்னோட லைஃப்ப இம்ப்ரூவ் பண்ணுமா? அதுக்காக நான் இங்க ஹிஸ்டரி முக்கியம் இல்லன்னு சொல்ல வரல. பிரசன்ட் டே கன்சர்ன்ஸ் அப்படின்றது ரொம்ப அர்ஜென்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுது. யாருமே இங்க ஒரு சினிமா ஹீரோ வேணும்னுலாம் தேடல. பட் ஒரு மாற்றத்த தேடுனாங்க. இங்க தான் நெறைய அரசியல் விமர்சகர்கள் கூட தப்பு பண்ணாங்க. ஒரு புது கட்சிக்கு, ஒரு புது நபருக்கு சப்போர்ட் வந்த உடனே, ஆ அது செலிபிரிட்டி வொர்ஷிப்ன்னு சிம்ப்ளிஃபை பண்ணிட்டாங்க. பட் வோட்டர்ஸ் அவ்வளோ சிம்பிள்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் ஒரு லீடருக்காக ஓட்டு போடுவாங்க. ஆல்ரெடி ஆட்சியில இருக்க ஒரு கட்சிக்கு எதிரா வந்துட்டு ஓட்டு போடுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் தே வோட் பிகாஸ் தே வாண்ட் டூ செண்ட் எ மெசேஜ். ஸோ இது முக்கியமான கேள்விய ரெய்ஸ் பண்ணுது. மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா? இல்ல ஆல்ரெடி அலுத்து போய் மந்தமா இருக்க கட்சிக்கு எதிரா ஓட்டு போட்டாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். பட் தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க இந்த கேள்வி ரொம்பவே முக்கியம். விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் அதிகமா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஃபினாமினன் எமர்ஜ் ஆச்சு. டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் விஜய் அவர்கள தாண்டி அவருக்கு சப்போர்ட் பண்ற மக்கள டார்கெட் பண்ணாங்க. நெறைய சோ கால்ட் அரசியல் விமர்சகர்கள் அண்ட் சோஷியல் மீடியா யூசர்ஸ் டிவி கேக்கு வர மக்கள் சப்போர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. சிலர் இது ஜஸ்ட் ஃபேன் கல்ச்சர்ன்னு சொன்னாங்க. சிலர் இத செலிபிரிட்டி வொர்ஷிப்ன்னு சொன்னாங்க. அண்ட் கிராஜுவலி லேபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ், த லேபிள் தற்குறி. மக்கள புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா
என்ன நடக்கும்? நீங்க த்ரூ அவுட் த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா, ஒரு புது கட்சி உருவாகும்போது, அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க மேல இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. மக்கள் ஏன் இந்த பொலிட்டிக்கல் சாய்ஸ எடுக்குறாங்கன்றத புரிஞ்சுக்காம, அவங்க வழி தவறி போயிட்டாங்க, மேனிபுலேட் ஆயிட்டாங்க. நம்ம தான் இன்டலெக்சுவல்ஸ். அவங்களுக்கும் அரசியல் புரிதலே இல்ல. நீ தற்குறி அப்படின்னு லேபிள் பண்றது. பட் டெமோக்ரஸி டசன்ட் வொர்க் தட் வே. மக்கள் டிஃபரண்ட் ரீசன்ஸ்க்காக வந்துட்டு ஓட்டு போடுவாங்க. சில சமயம் ஒரு நம்பிக்கையில ஓட்டு போடுவாங்க. சில டைம் வந்துட்டு கோவத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மாற்றம் வேணும்னு ஓட்டு போடுவாங்க. அவங்க எடுத்த டெசிஷன்ல நீங்க வந்துட்டு அக்ரி பண்றீங்களா இல்லையான்றத விட, அந்த டெசிஷனுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்த புரிஞ்சுக்கிறது தானே வந்துட்டு முக்கியம். இன்ஃபேக்ட் இந்த கிரிட்டிசிசம்லாம் வந்துட்டு வரும்போது, மெனி யங் சப்போர்ட்டர்ஸ் பாலிடிக்ஸ விட்டு வெளிய போகாம இன்னும் ஆக்டிவா ஆனாங்க. திஸ் டெல்ஸ் அஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டிய லீடர்ஸ் மட்டும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. கான்ஃப்ளிக்ட்டும் கிரியேட் பண்ணும். எதிர்க்கட்சி அவங்கள வீக்கன் பண்ணாம இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஸோ மறுபடியும் நம்ம அந்த கேள்விக்கு திரும்ப வருவோம். இந்த வோட்டர்ஸ்லாம் எக்ஸாக்ட்லி என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்க? என்ன டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க? சோ ஃபார் நம்ம 2 பக்கம் இருக்க டிஃபரண்ட் ஸ்டோரிய பார்த்தோம். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சினிமா அவருக்கு விசிபிலிட்டிய குடுத்தது. ரெகக்னிஷன், ஃபேன் நெட்வொர்க்ஸ், பவர்ஃபுல் சிம்பிள்ஸ வந்துட்டு குடுத்தது. இன்னொரு பக்கம் வந்துட்டு சொசைட்டி. மாற்றத்த தேடுற ஒரு ஜெனரேஷன். ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் மேல இருந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு புது ஆல்டர்னேட்டிவ தேடுற மக்கள். பீப்பிள் வாண்டிங் சம்திங் டிஃபரண்ட். இங்க தான் இந்த கதை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஏன்னா, பொலிட்டிக்கல் சக்சஸ் அப்படின்றது ஒரே ஒரு ஃபேக்டர்ல மட்டும் நடக்கிறதுலாம் ரொம்ப ரேர். ஒரு லீடர் பாப்புலரா இருந்தாலும் ஃபெயில் ஆகலாம். ஒரு 75 வருஷ கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஃபெயில் ஆகலாம். தி பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் மொமெண்ட்ஸ் அப்படின்றது சரியான நபர், சரியான நேரத்தில மீட் பண்ணும்போது இட் ஹேப்பன்ஸ். அதுதான் விஜய் அவர்கள் விஷயத்திலயும் நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய் மக்கள் இயக்கம் எலக்ஷனுக்கு முன்னாடியே இருந்தது. ஃபிலிம்ஸ் எலக்ஷனுக்கு முன்னாடியே இருந்தது. பாப்புலாரிட்டி எலக்ஷனுக்கு முன்னாடியே இருந்தது. சினிமா மட்டும் தான் ரீசன்னா, இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கணுமே! ஏன் இப்போ நடந்துச்சு? பிகாஸ் சம்திங் எல்ஸ் வாஸ் சேஞ்சிங். பொலிட்டிக்கல் என்விரான்மென்ட் மாறிக்கிட்டு இருந்தது. வோட்டர்ஸ் மாறிக்கிட்டு இருந்தாங்க. சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறிக்கிட்டு இருந்தது. இங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம், விஜய சப்போர்ட் பண்ண சில மக்களோட இன்டர்வியூஸ பார்த்தா, அவங்க அவர வெறும் ஒரு சினிமா ஹீரோவா மட்டும் பார்க்கல. சிலர் அவர தம்பியா, சிலர் அவர அண்ணனா, சிலர் குடும்பத்தில ஒருத்தரா வந்துட்டு பார்த்தாங்க. இந்த நம்பிக்கை அப்படின்றது வந்துட்டு இருக்குல்ல, எப்பயுமே இந்த மேனிஃபெஸ்டோ, பாலிசி டாக்குமெண்ட்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ்ல இருந்துலாம் வந்துட்டு வராது. வெரி ஆஃபன் ஃபெமிலியாரிட்டில இருந்து நம்பிக்கை வந்துட்டு வரும். அதனால தான் சில சப்போர்ட்டர்ஸ் விஜய் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ட் செலிபிரிட்டியா பார்க்காம, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி வந்துட்டு பார்த்தாங்க. எங்க அண்ணன், நான் அவரு தம்பின்னு. அந்த நேரத்தில தான் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரியும் நடக்குது. அதனால தான் நெய்வேலி இன்சிடென்ட் இஸ் சோ இன்ட்ரஸ்டிங். இன்னைக்கு அந்த இன்சிடென்ட்ட பார்க்கும்போது நெறைய பேர் ஜஸ்ட் ஒரு செல்ஃபியா தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆனா முக்கியம் செல்ஃபி இல்ல. அந்த கிரவுட். அந்த கிரவுட் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபிலிம் ரிலீஸ்க்காக வந்துட்டு ரியாக்ட் பண்ணல. அந்த கிரவுட் ஒரு மூவி சக்சஸ வந்துட்டு செலிப்ரேட் பண்ணல. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருந்த ஒரு பப்ளிக் ஃபிகருக்கு ரியாக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு திரும்பி பார்த்தா அது ஒரு சினிமா ஈவென்ட் கிடையாது. அங்க தான் ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் உடைய ஆரம்ப சிக்னல்ஸ் வந்துட்டு தெரியுது. அஃப்கோர்ஸ் அப்ப யாருக்கும் அது வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. பட் இன்னைக்கு அத திரும்பி பார்த்தா, நான் சொன்ன 2 விஷயங்கள் மீட் பண்ண ஆரம்பிச்ச அந்த மொமெண்ட். பாலிடிக்ஸ்‌க்கு வர ரெடியான ஒரு ஃபிகர், மாற்றத்துக்கு ரெடியான ஒரு சொசைட்டி. இதனால எல்லா சப்போர்ட்டர்ஸும் ஒரே ரீசன்க்காக சப்போர்ட் பண்ணாங்கன்ற அர்த்தம் இல்ல. சிலர் ஃபேன்ஸா வந்துட்டு இருந்திருப்பாங்க. சிலர் மாற்றத்த வந்துட்டு விரும்பியிருப்பாங்க. சிலர் எக்ஸிஸ்டிங் பார்ட்டீஸ் மேல டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்திருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ வந்துட்டு உருவாக்கியிருக்கு. அதனால தான் விஜய் அவர்களோட குரோத்த வெறும் சினிமா கவர்ச்சினோ, வெறும் ரசிகர் கூட்டம்னு சொல்றது சரியில்ல. ஏன்னா இது விஜய் அவர்கள பத்தி மட்டும் இல்ல. இட் இஸ் ஆல்சோ அபௌட் டைமிங், மாற்றத்த தேடின ஒரு சொசைட்டி அண்ட் அந்த தேடல ரெப்ரசன்ட் பண்ண ஒரு லீடர், ஒரு பொலிட்டீஷியன் ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே திரும்ப போவோம். அந்த வேன். இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டோம். ஏன் அந்த இமேஜ் திரும்ப திரும்ப வருது? ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கூட விஜய் அவர்கள் அந்த சிம்பிளோடயே வந்துட்டு அசோசியேட் ஆகுறாரு? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் ஆன்சர் வந்துட்டு இல்ல. ஈஸியா இது சினிமா கவர்ச்சி தான் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா, ரியாலிட்டி இஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் தட். சினிமா அவருக்கு விசிபிலிட்டி, ரெகக்னிஷன், ரசிகர்கள குடுத்திருக்கு. பட் சினிமாவுல மட்டும் தான் ஜெயிச்சாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. விஜய் அவர்களோட ரைஸ புரிஞ்சுக்கணும்னா, அவர சுத்தி இருந்த சொசைட்டிய வந்துட்டு புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு புது ஜென்ரேஷன், ஆல்டர்னேட்டிவ்ஸ தேடின மக்கள், ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் மேல இருந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், முக்கியமா மாற்றம் வேணுன்ற ஆசை.
இதுதான் இதில இருக்கக்கூடிய பெரிய லெசன். ஸோ இத ஒரு ஆக்டர் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு அப்படின்னு பார்க்காம, தமிழ்நாட்ல நடந்த ரியாலிட்டிய பாருங்க. மக்கள் என்ன விரும்புனாங்க? அவங்க எத வெறுத்தாங்க? எதுக்காக ஹோப் பண்ணாங்க? அவங்க எந்த ஃபியூச்சர எதிர்பார்த்தாங்க? இந்த எண்ட் அந்த வேன் ஜஸ்ட் ஒரு வெஹிக்கிளா இருக்கலாம். பட் மக்கள் அத ஒரு சிம்பலா வந்துட்டு மாத்துனாங்க. ஒரு செல்ஃப்ல ஆரம்பிச்ச இமேஜ் ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. பட் த ரியல் ஸ்டோரி வாஸ் நெவர் அபௌட் த வேன். உண்மையான கதை அந்த வேனுக்கு முன்னாடி கூடுன மக்கள பத்தி. அவங்க என்ன தேடுனாங்க? எந்த மாற்றத்த எதிர்பார்த்தாங்க? அந்த மக்கள் யார் மேல நம்பிக்கை வைக்க ரெடியா இருந்தாங்க? இந்த கேள்விகள யோசிக்க ஆரம்பிச்சாலே, அதுக்கான பதில் கிடைக்கும். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்ன? உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.